நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி என்னங்க தப்பு பண்ணாங்க? மல்லிக்கு என்ன எது இதுக்கு இந்த தண்டனை சொல்லுங்க பார்க்கலாம். மல்லி வந்து ஒரு தப்பு செய்யாம மல்லிக்கு இவ்வளோ தண்டனையா? பாவண்டா அந்த பொண்ணு இவ்வளோதான் தாங்கும், இதுக்கு மேலே அவளுக்கு தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குற மாதிரி நிறைய விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லிக்கு இவ்வளோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யலைங்க. தனக்காக ஏதோ ஆசைப்படல, மற்றவங்களுக்காக மட்டும்தான் அவங்க எதா இருந்தாலும் கேட்டாங்க. இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல ஒரு நாளும் தனக்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் கேட்டு இருக்க மாட்டாங்க. 2 டைம் தான் கேட்டாங்க. இதுக்கு முன்னே ஒரு டைம் அவங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால அவங்க அண்ணியோட சூழ்ச்சினால அதுக்கப்புறம் அவங்க அண்ணியை திருந்திட்டாங்க. இப்போ அவங்க அண்ணனோட உயிர் போற நிலைமையில தான் கேட்டாங்க. இந்த சமயத்தில் அவமானப்படுத்திட்டாங்க. சரி இதெல்லாம் விடுங்க. நம்ம விஜய் ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம மல்லி ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. விஜய் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அப்பயும் நம்ம மல்லிக்கு அதை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லைங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல இருந்து என்ன துரத்துறது தான் உங்களோட டார்கெட், அதனால நானே அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த முடிவில் இருக்காங்க. இந்த முடிவு மாறுவாங்களா மாற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதையும் நம்ம கருத்து கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பொறுத்துக்கிட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்லை என்னால் முடியாது, இது கசக்குது, அவதைக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோதான் அடி வாங்கினாலும் அடி வாங்கிட்டே தாங்க இருக்கும். சரி போனது போச்சு, ஆனது ஆச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண் கூட பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு மல்லிகிட்ட வராங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்களும் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நான் என்ன சொல்கிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சைலண்ட்டாக வெண்பா கிட்ட மௌனமாகவே இருக்காம நம்ம மல்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, இதோ பார் வெண்பா, நீ ஸ்கூலுக்கு போய் நல்லபடியாக படித்து நல்ல பெரிய ஆள் ஆகணும். அம்மா திடீர்னு இந்த வீட்டை விட்டு போயிட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படக்கூடாது. நான் எங்கே இருந்தாலும் உன் மேலே அக்கறையாகவும் உனக்கானது உனக்கு வந்து சேரும், பாசம் எல்லாமே. நீ படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும். எப்பவுமே விஜய் அப்பாவுக்கு கெட்ட பேர் தர மாதிரி சண்டை போடுறதோ சச்சரவு பண்ணுறதோ எந்த வேலையை வச்சுக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. விஜய் அப்பா உனக்காக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. சரியம்மா, நீங்கள் எங்கே போக போகிறீங்க? நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, நீங்கள் எதுக்கு இப்போ சோகமாக பேசின்னு இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறா. உடனே பார்க்கணுமே மல்லி இருந்தேன்னு எல்லாமே உன் நல்லத்துக்கு தான். இந்த வீட்டில் உனக்கே தெரியும் என்னை விட்டு துரத்துறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே பொருட்படுத்தாமல் இப்போ அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கிட்ட நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனால் எனக்கு உன்னை உயிருக்கு மேலே பிடிக்கும், ஆனால் உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கும் மனசில் தான், வேறு என்ன பண்ணுறதுமா? சூழ்ச்சி எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்படி நான் வீட்டை விட்டு போகலனாலும் அடுத்து எதனா ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்மளை எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால் எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் கடைப்பிடிக்கணும்னா, வாழ்க்கையில் உருப்படணும்னா அதுக்கு சரியான வழி எதனா ஒன்று இருக்கும், அதுபடி தான் நம்ம நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து என்னெல்லாம் பண்ணி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்க்க தாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து இந்த அரவிந்த் இனிமேல் வேலைக்கு வரக்கூடாது, அவனை எதனா ஒன்று பண்ணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. எதனா ஒன்று பண்ணிடலாம், அவன் இனிமேல் வேலைக்கே வர முடியாமல் நானும் எதவும் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எதுவும் ஒரு வெறும் பிடுங்க வேணாம், நீ சைலண்டாக இருந்தால் மட்டும் போதும், நீ என்ன பண்ணுவே என்ன நொட்டுவே எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் எதுவுமே நம்ம அவசரப்பட்டு கை வைக்கக்கூடாது, எதுவும் ஒன்று அவசரப்பட்டாலும் அது கரெக்டாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துன்னு சொல்லின்னு இருக்காரு நம்ம மல்லிகிட்ட. அதே சமயத்தில் நம்ம அரவிந்த் கிட்ட அந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இருக்காங்களா, இவங்க 2 பேரும் செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே தெரிய வந்ததுங்க. உடனே அவங்ககிட்டே போயிட்டு அந்த வீடியோ போட்டு காட்டி, என்ன துரத்துறதுக்கு சூழ்ச்சி பண்ணிருக்கீங்களா, அந்த சூழ்ச்சியெல்லாம் எங்கிட்ட வேகாது, எந்த ஒரு பருப்பும் எங்கிட்ட ஆட்ட முடியாது, நான் எல்லாருக்கும் சரியான ஆப்பு வச்சு அடிப்பேன், ஜாக்கிரதை, இனிமேல் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாரு. இதுக்கு மேலே எதுவும் பேசுறதுக்கு இல்லடா, நாம தம்பாட்டுக்கு நம்ம பொழப்பா பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே பார்க்க விடாமல் ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை, தொந்தரவு மேலே தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கோவிலுக்கு போகிறாங்க மன நிம்மதிக்கு. கோவிலுக்கு போகிற தவளையும் சனியும் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. சனி தோண சனி தனியாக போனால் பின்னாடியே நோர் சனி வருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போல தாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் 2 பேரும் சேர்ந்து நம்ம மல்லியை துரத்தினே இருக்காங்க. மல்லியை சும்மா விடக்கூடாது, அவள் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அவள் சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணும், அவள் பின்னாடியே போயிட்டு அவள் கோவிலில் யாரு கூட அப்பார் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு விஷயத்தை கிளப்பி அவளை விஜய் கிட்ட பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எதுக்கிடா இந்த பொழப்பு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கடா நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நாம் எங்கே பண்ண முடியும், வாழ்க்கைன்னா அந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் வரதான் வரும், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போக நாமளும் பழகணும். நம்மளை ஒரு தாள் அடித்து துரத்துறாங்கன்னா அந்த இடத்துல ஏன் நம்மளை அடித்து துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
அவங்களுக்கு ஒன்று அடிப்பணிஞ்சு போகணும், இல்லைன்னா அவங்கள நம்மளுக்கு அடிப்பணியே வைக்கிறோம். இது ரெண்டுத்துல ஏதான ஒன்று நம்ம மல்லி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணாமல் மௌனமாகவே இருக்காங்க. இதுதான் அவங்களோட பிரச்சனை. ஒன்று அடிப்பணிஞ்சு போகணும், எல்லாம் அவங்கள அடிப்பணியே வச்சு நல்லதே அவங்களுக்கு சொல்லி திருத்தணும். இது ரெண்டுத்துல ஏதான ஒன்று மல்லி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இந்த சீரியல் இப்படியே தான் கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட தான் இந்த மல்லி சீரியல் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.